நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம், நாங்கள் தான் தூய சக்தி, ஊழலை ஒழிப்போம், ஊழல் செஞ்சவங்களை தப்பிக்கவே விட மாட்டோம். இது நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தைகள். ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. 2013 தமிழ்நாடு அரசு மக்களோட உடல் நலனை பாதுகாக்கணும்னு குட்காவை பேன் பண்ணுச்சு. ஆனால் இந்த பேனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஷேடோ எம்பையர் உருவாகிட்டு இருந்தது. 2017 இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் ரெட் ஹில்ஸில் இருந்த அண்ணாமலை இண்டஸ்ட்ரீஸோட குடோன் ஆஃபீஸ்லாம் ரைட் பண்ணாங்க. அங்கே எக்ஸ்போஸ் ஆனது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய இல்லீகல் பிஸ்னஸ். ஜூன் 2013 இருந்து ஜூன் 2016 மட்டும் 639 கோடி இல்லீகலாக குட்கா சேல்ஸ் பண்ணி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒன் கொஷின், பேன் பண்ணப்பட்ட ஒரு ஹைலி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எப்படி இவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக வைக்கப்படுது? அதுவும் அந்த இன்கம் டேக்ஸ் ரைட் அப்போ சீஸ் பண்ண டைரிஸ் லெஜர்ஸில் எந்தெந்த பொலிட்டீஷியன்ஸுக்கு, சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு, இன்க்ளூடிங் ஒரு ஹெல்த் மினிஸ்டருக்கு மாதம் இவ்வளோ பணம் போயிருக்கு அப்படின்ற ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஒரு குட்கா பேனை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய, மக்களோட உடல் நலனை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இந்த பாய்சனை மார்க்கெட்டில் தொடர்ந்து விற்கப்படுறதுக்கு லஞ்சமும் வாங்கினதா அலிகேஷன். அவருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு, சிபிஐ விசாரணை எல்லாம் நடந்திருக்கு. பல வருஷங்களாக பொலிட்டிக்கல் அலையன்சஸ் மூலமாக அவர் ப்ரொடெக்டடாகவே இருந்திருக்கிறாரு. ஹி ரிமைன்ஸ் அன் அக்யூஸ்ட், இன்னும் கன்விக்ட் ஆகலை இன் திஸ் கேஸ். பட் இன்னைக்கு அவர் அந்த மினிஸ்டர் அஃபீஷியலாக சிஎம் விஜய் அவர்களோட டிவிக்கில் சேர்ந்துட்டாரு. 2 திராவிட கட்சிகளுமே ஊழல் கட்சிகள், அதுக்கு மாற்று நாங்கள் தான் சொல்லி மக்கள் நம்பிக்கையை வாங்கின தாவேகா எப்படி இப்படிப்பட்ட ஒரு நபரை கட்சியில் சேர்க்குறீங்க? இவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி ஊழலை ஒழிப்போம்னு இனி தாவேகா பேச முடியும்? இதில் நிறைய டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இதை ஸ்டோரியில் வச்சு ஃபயர்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்க. எப்படி செந்தில் பாலாஜியை பற்றி தெரிஞ்சும் டிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கு ஒரு கூட்டம் தூக்கி பிடிக்குதோ அந்த மாதிரி தானே நீங்களும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் தெம்? இப்படியே போயிட்டு இருந்தா மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் தான் யாரு? உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.